ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்பின்ஸ் கிச்சன். நம்ம கிச்சன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, சிக்கன் ரோஸ்ட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு அருமையான ரெசிபி. சப்பாத்திக்கு, ஆப்பத்துக்கு, சாதத்துக்கெல்லாம் சூப்பரான காம்பினேஷன். வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு சிக்கனை வந்து நல்லா மேரினேட் பண்ணி வைக்கணும். ஓகே, அதுக்கு நான் 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டி தயிர், புளிப்பில்லாத தயிர் எடுத்துக்கலாம். இது கூடவே பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறமா பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா கையால் பிசைஞ்சு 1 ஹவர் அப்படியே ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். மினிமம் 1 ஹவர் வச்சுக்கணும். இல்லை த்ரோ நைட் வச்சாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த தயிர் சேர்க்குறதுனால சிக்கன் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா சாஃப்டாக நமக்கு கிடைக்கும். ஸோ தயிர் இல்லாட்டி நீங்கள் ஒரு லெமனோட ஜூஸ் சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் அல்லது தயிர் ஏதாவது ஒன்று சேர்த்தா தான் சிக்கன் வந்து ரொம்ப சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து, பெரிய வெங்காயம் ஒரு 4 கட் பண்ணது குட்டி குட்டியாக கட் பண்ண இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் பாதி வதங்கிடுச்சு. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 3 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ சிக்கன் மசாலா இருந்ததுன்னா நீங்கள் இந்த மசாலா எல்லாம் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சிக்கன் மசாலா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்தா போதும். ஓகே, இப்போ மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் த்ரோ நைட் ஃப்ரிட்ஜில் வச்சேன் இந்த சிக்கனை எடுத்து சேர்த்துருக்குறேன். கூடவே ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா இதை கொதிக்க விடுவோம். ஒரு 10 நிமிஷம் ஆகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 தக்காளி கட் பண்ணது, அப்புறம் மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து மீண்டும் இதை நல்லா கலந்து விட்டு மூடி வச்சு இன்னும் ஒரு 10 நிமிஷம் இதை வேக வச்சு எடுப்போம். இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா மீண்டும் 10 நிமிஷம் நல்லா இதை ரோஸ்ட் ஆகிடணும். அப்பப்போ நடுவாக கலந்து கொடுத்துட்டே இருக்கணும். இப்போ தண்ணியெல்லாம் வற்றி நல்லா வந்து ஒரு திக்கான பருவத்துக்கு வந்துடுச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டான ஈஸியான நம்ம சிக்கன் ரோஸ்ட் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது ஆப்பத்துக்கு, சப்பாத்திக்கு, ரைஸுக்கு சூப்பரான காம்பினேஷன். கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.